பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 102 அதிகாரம் 27வது வசனம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. என அன்பானவர்களே, வருடத்தினுடைய கடைசி நாளில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் ஒவ்வொருவருமே அநேக எதிர்பார்ப்புகளோடு கூட நாம் இருப்போம். இன்றும் சில மணி நேரங்கள் மட்டுமே புதிய ஆண்டுக்குள் பிரவேசிப்பதற்கு இருக்கிறபடியால் நாம் ஒவ்வொருவருமே ஆயத்தமாய் கொண்டிருப்போம். ஆலயத்திற்கு போக வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்கிற பல எதிர்பார்ப்போடு கூட நாம் இருக்கிறோம் அல்லவா? வேதம் சொல்லுகிறது, நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. வருடங்கள் முடிந்து போகலாம், ஆனால் கர்த்தர் மாறுகிற தேவன் அல்லங்க. மல்கியா 3:6 வாசிக்கும்போது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறதுனால நான் அடுத்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்று கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம், அந்த ஆண்டிற்கு வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்காக ஏற்கனவே அவர் ஆயத்தமாகி வச்சிருக்கிறாருங்க. தேங்க்யூ லார்ட். அதனால் இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக கர்த்தருக்கு நல்ல ஆராதனை செய்யுங்க, நல்லா அவரை துதியுங்க. அவருடைய சமூகத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் கடந்து வாங்கலை. வசனம் சொல்லுது பாருங்க, சங்கீதம் 100வது அதிகாரம் 2வது வசனத்தில், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதியில் வாருங்கள். Glory to God. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நாம் அவருடைய ஜனங்கள், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். கர்த்தர் நம்மை 2025வது ஆண்டில் ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடங்களில் கர்த்தர் உங்களை மேய்ப்பாருங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். ஹல்லேலூயா. அவரை துதித்து அவருக்கு நல்ல நன்றி சொல்லுங்க. 2025வது ஆண்டில் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்துல கர்த்தர் மேய்க்க போகிறார். நாம் நல்ல மேய்ச்சல்களை காணப்போகிறோம். எபிரேயர் 13:8 வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். நான் சொல்லுவேன், இந்த கால வேளையில் Glory to God, அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க பண்ண போகிறார். 2, நாம் அவருடைய மேய்ச்சலை காணப்போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யுங்க. எந்த அளவுக்கு உங்களை தேவனுக்கு நீங்கள் துதிக்க முடியுமோ துதிங்க.
நன்றிகளை சொல்லுங்க. அவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றிகளை சொல்லுங்க. புதிய ஆண்டு கர்த்தர் புதிய வாசல்களை உங்களுக்காக திறப்பார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்முடைய தேவன் தலைமுறையை ஆசீர்வதிக்கிறவங்க. அவர் நல்லவர். அவருடைய கிருபை உங்கள் யாவர் மேலும் உண்டாயிருப்பதாக. செபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த காலவேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறப்பா. உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. நீர் மாறாதவராயிருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் நீர் மாறாதவராயிருக்கிறதுக்குனால் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நாங்கள் உமக்கு ஆண்டவரே துதியையும் ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியான ஆராதனை செய்வதற்கு இந்த நாளில் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.